ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான சிம்பிளான டேஸ்ட்டான ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நல்லா கொப்பரை தேங்காய் எடுத்துகிட்டு அதுக்கு சைடெலாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போது பாருங்கள், அது எவ்வளவு கொப்பரை ஆயிருக்கு. நம்ம கையிலேயே அது எண்ணெயாக இருக்குது. அந்த அளவுக்கு அது ஒரு கொப்பரான தேங்காய். இன்னொரு கண்டெய்னரில் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை இப்போ பாகு காய்க்கணும். அதுக்காக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இது கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கிளறி விடணும், அடிப்பிடிக்காமல் இருக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ கொதி வந்தாச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து கடாயில் நெய், இது மெல்ட் ஆன நெய். காலையிலே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டோன்னா அது மெல்ட் ஆயிரும், இல்லை வெயிலில் வச்சாலும் அது மெல்ட் ஆயிரும். ஸோ இது மெல்ட் ஆன நெய். இதை சூடான கடாயில் விட்டுட்டு இந்த நறுக்கி வச்சுருந்த கொப்பரை தேங்காயை நல்லா பொன்னிறம் வர்றது வரைக்கும் வறுக்கணும். இது கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்தா தான் அது பொன்னிறமாக வரும். அப்போ தான் இந்த லட்டு செய்கிறப்ப இதை நம்ம சேர்த்தோன்னா கெடாமல் இருக்கும். இது நம்ம கொஞ்ச நாளைக்கு கெடாமல் வச்சு சாப்பிட்றதுக்கான லட்டு. இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறம் வந்தாச்சு. இந்த மாதிரி வர ஸ்டேஜில் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்து ஆற வைக்கணும். அப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை உடச்சி வச்சுருக்கிறேன், வறுத்த வேர்க்கடலை. இதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா மாவு மாதிரி அரைய வேண்டாம். அதுக்காக இதையும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் தேங்காய் வறுத்த அதே நெய்யில் சத்து மாவு ஃப்ரீயாக கிடைக்கிது இல்லையா, இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அதில் தான் இப்போ செய்ய போகிறோம். அதை லேசாக வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் சூடு பதம் காட்டி எடுக்கணும். நல்ல ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு மெதுவாக அதை கிளறி கொடுத்து சிறு சூடில் வச்சு வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இது நான் ரொம்பவே கம்மியாக வச்சுருக்கேன். கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா சூடு தட்டினதை நிப்பாட்டிட்டு நம்ம ஆற வைக்கணும். இது மாதிரி கொஞ்சம் இலக்கி கொடுக்கணும். அப்பப்போ இலக்கி கொடுத்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதுலேருந்து நல்லா கபகபான்னு ஒரு மனம் வரும் பாருங்கள். அப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். யூஸ்வலாக அந்த சத்து மாவு சுடு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் எல்லாம் போட்டு உடனே சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும். நான் இதுக்கு லட்டு செய்கிறதுக்காக டேட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அப்புறம் வேர்க்கடலை க்ரஷ் பண்ணது, நாட்டு சர்க்கரை பாகு காய்ச்சது, தேங்காய் வறுத்தது, இந்த 4 தான் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாவை மாற்றியாச்சு. அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் சேர்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இது நாட்டு சர்க்கரை பாகு காய்ச்சது, தேங்காய் கட் பண்ணி வச்சது, டேட்ஸு எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு இன்னுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவு அந்த நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ ஒரு விதம் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சோன்னா தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போது இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டும் நமக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம கைக்குள்ளே நிற்கிற அளவுக்கு உருட்டலாம். இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு குட்டியாக வேணும்னா குட்டியாக உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டிட்டு 2 கையிலையுமே நெய் தேய்ச்சிக்கோங்க. நெய் தேய்ச்சிட்டு உருட்டினீங்கன்னா இது மாதிரி சூப்பராக வந்துடும் பாருங்கள். நானுமே முதல்ல உருட்டி வச்சுட்டு அப்படி கையில் 2 கையிலையுமே நெய் பரட்டிட்டு தான் இது மாதிரி உருட்ட ஆரம்பித்தேன். இப்போ இது டேஸ்டியான ஒரு லட்டு. சும்மா இதை கிளறி கொடுக்குறதுக்கு இல்லை சும்மா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு பிள்ளைகள போர் அடிக்கும். அதனால இது மாதிரி ஸ்கூல் முடித்து வந்ததும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படி சூப்பராக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.